இமேஜ் அனாலிசிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்தாச்சு. எதிர்த்தரப்பு வக்கீல் இங்கே சப்மிட் பண்ணியிருந்த எல்லா புகைப்படமும் உண்மையாகவே எடுக்கப்பட்டவை. எந்த ஆல்ட்ரேஷனும் எந்த சேஞ்சஸும் எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. சத்தியமா அது நான் இல்லங்க. அது நான் இல்ல. பானு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏற்கனவே நான் தெளிவா சொன்ன மாதிரி சாட்சியங்களை கொண்டுதான் தீர்மானிக்கப்பட்டது. சரி, நீங்க பிறந்த ஊர் எது? சென்னை. காலேஜ் படிச்சது உங்க பெற்றோர் மிஸ்டர் சண்முகத்துக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா? எஸ் மேடம். திருமணத்துக்கு அப்புறம் நீங்க வேலையில சேர்ந்துட்டீங்க. நீங்க உங்க கணவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அதாவது உங்க கணவருக்கும் அந்த வைஜெயந்திங்கிறவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு. நீங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? செல்போன், வீடியோ கிளிப்ஸ், இல்ல ரெண்டு பேரையும் ஒரே அறையில நீங்க நேரா பார்த்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கா? இல்ல, அப்படியெல்லாம் நேர்ல எல்லாம் பார்க்கல. ஆனா இவர் அவங்க மேல காட்டுற அளவு கடந்த அக்கறை, கரிசனம், நான் அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் என் ரூமை மொத்தமா அவளுக்கே கொடுத்துட்டாங்க. நீங்க உங்க கணவர் மேல சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டு வெறும் யூகத்தின் அடிப்படையில மட்டுமே இருக்கு. அவர் தரப்புல இங்க காட்டி இருக்கிற படம் ஒரிஜினல் போட்டோஸ். இதுல இருக்கிறது நீங்க தானே ஊர்ஜிதமாயிடுச்சு. ஐயோ, அது ஒரிஜினலாவே இருக்கலாம். ஆனா அதுல இருக்கிறது நான் தானே நீங்க எப்படி ஷியோரா சொல்ல முடியும்? அது என்ன மாதிரி வேற யாராவது கூட இருக்கலாம்ல. அது நான் இல்ல. நான் தானே நீங்க எப்படி இவ்ளோ கன்ஃபார்மா சொல்றீங்க? மிஸ்ஸஸ் பானுமதி சண்முகம், இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த போட்டோஸ் எங்களுக்கு ஒரு நம்பகத்தக்க வட்டாரத்திலிருந்து கிடைத்த சாட்சி. இந்த போட்டோஸை பார்ப்பவர் யாரும் அது நீங்கள் இல்லை என்று மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி இது நீங்களா அல்லது உங்களை போல் இருக்கிற இன்னொருவரா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதோடு ஒரே மாதிரி 7 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் வெறும் கட்டுக்கதையை தவிர அச்சு அசலாக உங்களை போல் இன்னொருவர் இருக்கிறாரா என்று பார்த்தால் அது விவாகத்திற்கு ஒன்றாகிடும். அதனால் யுவர் ஆனர், இந்த விஷயங்களை தாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை எனது கட்சிக்காரர் சண்முகத்தின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிற்கு அவர்களால் எந்த ஒரு ஆதாரத்தையும் இதுவரை கொடுக்க முடியவில்லை. ஆகவே இந்த பானுமதி என்கிற பானு தான் ஏற்கனவே திருமணமானவர் என்பதை மறைத்து எனது கட்சிக்காரரை திருமணம் செய்திருக்கிறார். அவரை பிடிக்காமல் அவர் மீதும் அவரது குடும்பத்தின் மீதும் வெறுப்புகளை உமிழ்ந்திருக்கிறார். என்ன நடக்குது என்று புரியாமல் எனது கட்சிக்காரர் சண்முகம் தவித்துக் கொண்டிருக்கையில் அவருக்கு பல்வேறு டார்ச்சர்களை கொடுத்து திடீரென்று விவாகரத்து கோரி அனுமதி கேட்டுள்ளார். இப்படி செய்துவிட்டு அழகாக அவர் மீது பழியும் போட்டுவிட்டு இதிலிருந்து அவசரமாக விடுதலை பெற அவசர கதியில் தப்பிக்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற புதிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இப்போது விவாகரத்துக்கு தயாராக இருக்கிறார். ஆகவே கொடுக்கப்பட்ட சாட்சியங்களை ஆதாரமாக பெற்றுக்கொண்டு எனது கட்சிக்காரர் சண்முகம் அவர்களுக்கு உகந்த தீர்ப்பு வழங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. மிஸ் கல்யாணி, உங்க தரப்புல இருந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நோ மை லார்ட். ஏங்க, அந்த போட்டோவை பார்த்தீங்கல்ல, அச்சு அசல் நம்ம பானு மாதிரியே இருக்கு. இன்னும் கொஞ்சம் குண்டா இருக்கு, அவ்வளோதான். அவள் காலேஜ் படிக்கும் போது அப்படி தானே இருந்தா. நமக்கு தெரியாம யாராவது கல்யாணம் பண்ணியிருப்பாளோ? வாய முரளி, கோர்ட்டு கூட பார்க்க மாட்டேன். உன்னை எங்கேயும் அடிச்சு கொண்டுடுவேன். புத்திக்கிட்டு பேசாத. நீயே கிட்ட நீங்கள் டைவர்ஸ் வாங்குற மாதிரி ஆயிடும். புரிஞ்சுக்கோ. இருதரப்பு வாதங்களையும் பார்க்கும் பொழுது பானு மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டினால் அவர் மீது சந்தேகம் எழுகிறது. அதே நேரத்தில் அது பானு இல்லை என்பதை அவர்கள் தரப்பில் ஊர்ஜிதமாக காட்டப்படவில்லை. ஆகவே அவர் எதிர்பார்த்தது போல உடனடியாக விவாகரத்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இந்த கோர்ட் உள்ளது. எதிர்வாதி சண்முகம் அவர்களுக்கு சாட்சியங்கள் மீது உள்ள சந்தேகங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதால் அவர்களுக்கு விவாகரத்து அளிப்பது பற்றி தொடர்ந்து விசாரணை நடத்த வேண்டிய சூழல் உள்ளது. நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இந்த ஃபோட்டோ, சாட்சி, இதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. அதே நேரத்தில் பானுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துச்சா, இல்லை அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தினாங்களா, இதை பற்றியெல்லாம் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. ஒரே ஒரு விஷயந்தான், நான் இந்த ஃபோட்டோவுக்காக
இல்லை என் மேலே சுமத்துனாங்களே வீண் பழி, அதுக்காக நாங்கள் பிரியணும்னு ஆசைப்படலை. நாங்கள் அதுக்கு முன்னாடியே பிரியணும்னு முடிவு பண்ணியாச்சு. அவங்க சுமூகமாக பிரியணும்னு எதிர்பார்த்தப்ப நான் விவாகரத்து தர முடியாதுன்னு சொன்னேன். இப்போ சொல்கிறேன் மேடம், நான் அவங்களுக்கு உடனே விவாகரத்து தர தயாராக இருக்கேன். எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவங்க வேலையை பார்க்கலாம். என்ன பிச்சை போடுறீங்களா எனக்கு? இது உங்க சீனோட கிளைமேக்ஸா? யார் இந்த டிராமாவை டைரக்ட் பண்றது? டயலாக் எல்லாம் சொந்தமா பேசுறீங்களா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து பேசுறீங்களா? இத்தனை பேர் முன்னாடி இவ்ளோ பெரிய கோர்ட்ல வச்சு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க என்ன ஆசைப்படுத்தி இப்ப என்னமோ மியூச்சுவல் டிவோர்ஸ் தரேன்னு ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுறீங்க. நோ, just shut your bloody mouth, okay? மேடம், எனக்கு மியூச்சுவலா டைவோர்ஸ் வேண்டாம். நான் இந்த கேஸை இங்க இருந்து கண்டினியூ பண்றேன். என் லைஃபை நாசம் பண்ணி என் கரியரை கெடுத்து எனக்கு கிடைக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். I will prove இந்த டிராமா இந்த ஆள் ஒரு கிரிமினல்னு நான் ப்ரூவ் பண்றேன். I will prove it. மாப்பிளைக்கு கொடுமா. என்னங்க, இந்த காஃபியாவது சாப்பிடுங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. என்னங்க, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஏன் ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு சொல்லுங்க. நீங்க இப்படி இங்க வந்து இடிஞ்சு போன மாதிரி உட்கார அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு வாயும் சாப்பிடல. என்ன ஆச்சு சொல்லுங்க. இல்ல ஆனந்தி, கடைசியில நான் துரோகி ஆயிட்டேன்ல. எங்க அண்ணனை நடு ஹால்ல நிக்க வச்சு எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன்ல. அதை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு ஆனந்தி. சின்ன வயசுல நான் கீழே விழுந்தாலும் எங்க அண்ணன் தான் வந்து தாங்கி பிடிப்பாரு. அன்னைக்கு அவரை போய் அசிங்கப்படு. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்ப என்ன நடந்து போச்சு? நீங்க கலங்கி போய் உட்கார்ற அளவுல ஒண்ணுமே நடக்கலையே. உங்க வீட்டுல ஏன் எல்லாரும் இவ்வளவு மனத்தாங்களே எடுத்துறாங்கன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம் தானே. இங்க பாருங்க, உங்க குடும்பத்தை உடைச்சி செதற வைக்கணும்னு எண்ணம் எங்க யாருக்குமே கிடையாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் மாப்பிள்ள. எங்க எண்ணம் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணும், உங்க தேவைகளை எல்லாம் நீங்களே பாத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுப்பு வரணும். அதைத்தானே நாங்க ஆசைப்பட்டது. மாப்பிள்ள, உங்க வீட்டுல நாங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் உங்க நல்லது மட்டும்தான் மாப்பிள்ள இருக்கு, வேற எதுவுமே இல்ல. நீங்களும் சரி, உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, தப்பா இடத்துக்கு எதுவுமே இல்ல. சுயநலமா இல்லாட்டா வாழ்நாள் முழுக்க அவங்களே நம்பி இருக்க முடியாது. அதைத்தானே நாங்க பேசினது. மறுபடியும் நீங்க பழைய விஷயத்துக்கே வந்தா எங்களால என்ன மாப்பிள்ள பண்ண முடியும்? கடை வைக்கிறது, தொழில் பண்றது, இதுல என்ன தப்பு இருக்கு மாப்பிள்ள? எங்களுக்கு யாரும் இல்லை மாப்பிள்ள. உங்க அம்மா, நீங்க, உங்க அண்ணன் தம்பி 4 பேர் பங்கு பிரிக்க அவ்வளோ வருத்தப்படுறாங்களே. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தானே மாப்பிள்ள. அவ நல்லா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். இங்க பாருங்க, அப்பா அம்மா சொல்றது சரிதானுங்க. ஒவ்வொரு தடவையும் நாங்க உங்களை சரி பண்ணி ஒரு சரியான மனநிலைமையில நிக்க வைப்போம். ஆனா நீங்க மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏற மாதிரி இப்படி வந்து உட்காடுறீங்க. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் உங்களுக்கு என்னதான் செய்யணும் அதையாவது வாயை திறந்து சொல்லுங்க. இதே மாதிரி உட்காந்துருந்தா எப்படிங்க? சொல்லுங்க, என்ன பண்ணணும் தயவு செஞ்சு சொல்லுங்க. என்ன சொல்லு?
என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நான் பாட்டுக்கு இப்படியே என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்தேன். எப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. உன்னால தானே நான் வேலைக்கு போனேன். உன்னால உனக்காக காசு சேர்க்கணும்னு அலைஞ்சேன் திரிஞ்சேன். நீ சொல்லிதானே அந்த கடையில வேலைக்கு சேர்ந்த. பார்ட்னர் ஆன, அப்புறம் ஓனர் ஆன. அதை எங்க அண்ணன் கிட்ட சொல்லாம மறைச்சேன். கடைசியா எங்க அண்ணனை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சேன். எல்லாமே உன்னாலதானே ஆனந்தி. ஆமா ஆமாங்க, என்னாலதான் 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 இதெல்லாம் நீங்க பண்ணீங்க. எனக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்க. இங்க பாருங்க, அது எல்லாமே தப்பு இல்ல. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், அந்த நிமிஷம் மட்டும் உங்களுக்கு எல்லாமே நியாயமா தோணும்ல. ஆனா இப்ப நான் சொல்றதெல்லாம் தப்பா தோணுது. ஏங்க, ஏன் உங்க அண்ணன் ராஜேந்திர பண்ணலையா? அவர் பண்ணது உங்க கண்ணுக்கு தப்பா தெரியலையா? நான் அப்படி என்னங்க கேட்டுட்டேன்? உங்க அண்ணனையும் அண்ணையும் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில வர சொன்னா உங்கள? இல்ல உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அவமானப்படுத்தினா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, நான் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஏன் புருஷன் சம்பாதிக்கணும், அவரு இந்த ஊர்ல பெரிய ஆளா இருக்கணும். அது மட்டும் தானுங்க நான் எதிர்பார்த்தேன். என்னமோ என்னமோ இங்க வந்து இவ்வளவு பெருசா பேசுறீங்களே என்ன? பானு அண்ணன் வெட்டியா இருக்கான்னு அந்த ஆளு எவ்வளவு கேவலமா பேசுனீங்க நீங்க எல்லாரும். ஆனா கல்யாணம் ஆன ஒரே வாரத்துல எப்படி உமா அவர்கிட்ட பேசி வெளிநாட்டுக்கு அனுப்பி வேலை வாங்க வச்சா? இதெல்லாம் நடக்கிறது யாராலங்க? யாரால? அந்த உமா சின்ன பொண்ணு போட்டால தானே. ஏன் அவர் பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடந்தாரு? அவர் ஆம்பளை கிடையாதா? ஆம்பளை கிடையாதா? நீங்க மட்டும் தாங்க ஏதோ என் பேச்சு கேட்டா ஏதோ வாழ்க்கை கெட்டு போன மாதிரி பேசுறீங்க. இங்க பாருங்க, வாங்க. உங்களை நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? சம்பாதிக்க தானே சொன்னேன். சம்பாதிச்சு இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய ஆளாக தானே சொன்னேன். உங்களை என்ன போனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கொலை பண்ண சொன்ன மாதிரி, ஜெயிலுக்கு போக சொன்ன மாதிரி சொல்லலையே. இங்க பாருங்க, உங்க அண்ணன் மாதிரி தண்ணி அடிச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் வம்பிழுக்க சொன்னா? எப்ப சாமி வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க போய் தயவு செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரோடையும் வாழுங்க. நான் வேண்டாம், என் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் வேண்டாம், எதுவுமே வேண்டவே வேண்டாம். இனிமே ஜென்மத்துக்கு தயவு செஞ்சு பேசாதீங்க. பானு, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அந்த போட்டோல பார்த்தது ஒன்ன மாதிரியே தானே இருந்தது. நீ ஒருவேளை காலேஜ் படிக்கும் போது யாராவது லவ் பண்ணி வெறியில இருக்கேன். ஏதாவது பேசுன வேண்டாம். ஏதாவது பேசி நான் பேசாம தயவு செஞ்சு ப்ளீஸ். பானு, டென்ஷன் ஆகாத. அந்த போட்டோவை பார்த்ததுமே எங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்தது. அது மார்க்கிங் இல்லைன்னு கோர்ட்ல அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை நீ இந்த காலேஜ் டிராமா பிள்ளைல இந்த மாதிரி ஏதாவது பண்ணினேன்னு கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாரு. இல்ல இல்ல இல்ல, அப்படி எதுவுமே இல்ல. ரெண்டே விஷயம்தான். அந்த போட்டோல இருக்கிறது என்ன மாதிரி இன்னொரு ஆளு, இல்ல அந்த போட்டோவே போய். இது ரெண்டு தான். ஓகே பானு, நீ சொல்றது கரெக்டு தான். அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ இவ்வளவு முயற்சி பண்ணி உனக்கு கிடைச்ச பெரிய ப்ராஜெக்ட் என்ன ஆகுன்னு நினைச்சா டென்ஷனா இருக்கு பானு. இந்த டென்ஷன்ல அதை பத்தி மறந்தே போயிட்டு பேசுறேன்ப்பா. மேனேஜர் கிட்ட பேசணும். ஆனா இப்படி கேஸ் எக்ஸ்டெண்ட் நடந்தனால நமக்கு எப்படி என்ன சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்னு எனக்கு ஒன்றும் புரியல. பானு,
இந்த கேஸ் நடக்கும்போதே நீ போயிட்டு வர மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியாதா? என்ன ஃப்ளைட் டிக்கெட் மற்ற விஷயங்கள் அது எதுன்னு செலவாகும், அதை கூட நம்ம பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்துக்கலான்னு கொஞ்சம் பேசி பாரு. ஐயோ நான் பேசுறேன், சொல்லி பாக்குறேன். ஆனா டெசிஷன் இஸ் அப் டு ஹிம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ எனக்கு ரொம்ப பிளாங்கா இருக்கு. என்னோட மைண்டே அப்படியே கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இந்த போட்டோவை பார்த்ததுல இருந்து ஒண்ணுமே புரியல. கல்யாணி மேடம் என்கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க, எப்படி பானு இப்படி ஒரு எவிடன்ஸ்னு. ஐயோ உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஒன்னும் புரியல. ஐயோ முதல்ல இதுல இருந்து நான் வெளியே வரணும், அதுக்கப்புறம் தான் எல்லாத்த பத்தி யோசிக்க முடியும். பானு, உன் ஜாதகத்துல ஏதோ கிரகம் சரியில்லைன்னு நினைக்கிறேம்மா. நீ வாரம் போய் நவகிரகத்துக்கு விளக்கு போட்டினா எல்லாம் சரியா. கேஸ் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நான் இங்க மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்கேன். ஜாதகம் மண்ணை கட்டிட்டு பேசிட்டு இருக்கேன். ஃபூலிஷால வாய் மூடிட்டு பேசாம இரு. அண்ணி காஃபி அண்ணி. அண்ணி காஃபி அண்ணி. காஃபி டீசன்சி தெரியாது உனக்கு? யார கேட்டு இந்த ரூம்குள்ள வந்த? இங்கேயும் தெரியாதா? அது சரி, அது உங்க குடும்பத்துக்கே தெரியாதே. ஒட்டு கேக்குறியா? நாங்க என்ன பேசுறோம், என்ன பிளான் பண்றோம் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு அப்படியே உங்க அண்ணன் கிட்ட போய் அதை ஒப்பிக்கணும் இல்ல? உங்க அண்ணனுக்கு லா பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி கேவலமான உளவாளி வேலை பார்க்க தானே உன்னை அங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க இல்ல? இல்ல அண்ணி நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. நீ நான் ரொம்ப சாதாரணமா காஃபி கொண்டு வந்தேன் அண்ணி. ஓஹோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் அண்ணி, ஆனா இப்போ என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது அண்ணி. தெரியாதுமா? உனக்கு தெரியாது? கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் உங்க அண்ணன் என்ன அசிங்கப்படுத்தினால, எல்லாரும் முன்னாடியும் என் லைஃப் என் கரியர் எல்லாத்தையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கோல போடுறீங்க ஃபேமிலியோட சேர்ந்து. வா, உங்க அண்ணன் லா பாயிண்ட் பேசுறான்ல, என் சிஸ்டர் இன்ல ஒன்ன வச்சு இனிமே உங்க அண்ணனுக்கு பாடம் கத்து கொடுக்குறேன் பாரு. இனிமே பார்க்க போறான் உங்க அண்ணன், பார்க்க தான் போறான் பாரு. பாரு போச்சு, இனிமே உன் லைஃப் லாஸ் தான், டோட்டல் லாஸ் தான். பாரு உன் அப்படி என்ன பண்றேன் பாரு. பேசுறான் சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. புரியாதுமா? உனக்கு புரியாது. போ போய் பாசமல்ல இருப்பாரு, அவர் வாழ்க்கை நல்லா இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னியே. போ அந்த ஆள்கிட்டே போய் கேளு. போ போய் கேளு. போ உங்க அண்ணன் கிட்டே போய் கேளு. அண்ணே கோர்ட்ல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன படம் ஓட்டுனீங்க, அண்ணி கோவமா பேசுறாங்கன்னு போய் ஒப்பாரி வை. போ. இனிமே கண்ணு முன்னாடி காஃபி எடுத்துட்டு வரேன், டிஃபன் எடுத்துட்டு வரேன், வந்து உன்னை பீஸ் பீஸா கிழிச்சிருவேன். போ. வீட்டுக்கு வந்தாலாவது நிம்மதியா இருந்து தொலைக்கலான்னு பார்த்தா இந்த பிசாசை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு இவளை எப்ப பார்த்தாலும் அந்த ஞாபகம் தான் வருது எனக்கு. ஐயோ ஏய், பார்க்க கூடாது உன்னை. நான் போயிடு, வெளியே போ. போ போ. நான் என்னமா போ, போயிடுங்க எல்லாரும் போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. வாமா வா.
Rimadari sani sa niri sani da pada sa ni sari sari ri gama. சீக்கிரமா போங்களேன். பயப்படாத, தைரியமா இரு. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. வந்துச்சுமா ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுமா. போலாமா ஒண்ணு இல்லம்மா பயப்படாதம்மா. ஒண்ணு இல்லம்மா எதுவும் ஆகாதுமா. ஒன்றும் ஆகாதுமா. சரி இந்த பக்கத்துல தைரியமா இரு, தைரியமா இரு. அம்மா அம்மா கொஞ்ச நேரம் பொறுத்துக்குமா. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிடலாமா? அம்மா பச்சையம்மா தாயி, என் பொண்ணுக்கு எந்த குறை இல்லாம காப்பாத்துமா. வந்துருச்சுமா. ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம் இல்லம்மா. சரி ஆனந்தி. சரி ஆனந்தி. சரி வந்துருச்சு. பயப்படாதம்மா. ஒன்றும் ஆகாது. என்ன சிஸ்டர்? திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. எப்ப சார் உங்களுக்கு டியூ டேட் கொடுத்தாங்க? இல்ல இப்பதான் 7 மாசம் ஆச்சு. 7 மாசத்துல எப்படி சார்? தெரியலையே சிஸ்டர். சேதிங்க சீக்கிரமா. சேது சீக்கிரமா போய் ஸ்ட்ரெச்சர் எடுத்து சீக்கிரம் போ. சார் எப்படி சார் இப்ப வலி வரும்? தெரியலையே மேடம். வேற என்னம்மா இவர் என் பொண்ணு கொடுத்த டாக்டர்ல அவன் நில குலைஞ்சு போய் வயிற்ற பிடிச்சி அப்படியே உட்கார்ந்துட்டாமா. ஏன் சார் படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி நேரத்துல எப்படி நடந்துக்கணும் கூட உங்களுக்கு தெரியாதா? சீக்கிரம் கொண்டு வாங்க. என்ன சார் நீங்க? சரிம்மா ஒண்ணு இல்லம்மா. சரி. அம்மா ஆனந்தி, ஒண்ணு இல்ல. இங்கதான் இருக்கேன். சரி. நீ ஒண்ணு இல்லம்மா. சரி. நான் இங்கதான் இருக்கேன். நீ இருக்க ஆனந்தி. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன மாப்பிள இப்ப உங்களுக்கு திருப்தியா? அவளை கொண்டு இப்படி போட்டாச்சு இல்ல, இப்ப நிம்மதியா இருப்பீங்களா மாப்பிள? உங்களுக்கு என்ன தெரியும்? இப்பதானே பிள்ளை பத்திட்டு அப்பாவா போறீங்க. ஆனா நான் ஒரு பிள்ளைய பத்த அப்ப. என் நிலைமை உங்களுக்கு புரியுதா மாப்பிள? உங்களுக்கு இப்ப தெரியாது மாப்பிள. அவ என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. அவளை இந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டீங்களா மாப்பிள? ஏங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அவளுக்கு? கல்யாணம் தான் பிரச்சனையில நடந்துச்சு. இதெல்லாம் பார்க்கவா நான் உயிரோட இருக்கேன்? முடியலங்க. ஆசாசியா பெத்த பொண்ணுங்க. பெத்த வயிறு எரியுதுங்க. அவன் நல்லபடியா பெத்து பொழைச்சு வந்தா போதும். அவளுக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். எனக்கு என் பொண்ணு வந்தா போதும். அழாத மாவல்லி, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன மாப்பிள உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொந்த கடை நடத்துறதுக்கு பிரச்சனைனா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே முடியாது தூக்கிட்டு போயிட வேண்டியதானே? அங்க போய் ஏன் கையெழுத்து போட்டு வந்தீங்க? இப்ப வந்து ஏன் பொண்ணை குறை சொல்றீங்க? உங்க வீட்டுல சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லாம என் வீட்டுல வந்து சண்டை போடுறீங்க. அவ எப்படி தாங்குவா மாப்பிள? தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. நான் இன்னும் வந்து போய் நிக்கிறேன். இந்த பாருங்க, நீங்களும் வார்த்தையால சாவடிக்காதீங்க. அப்ப எனக்கு பொண்டாட்டி. எனக்கும் உங்களை விட அக்கறை அவ மேல அதிகமா எனக்கு உண்டு. என்ன பெரிய பொண்டாட்டின்னு சொல்றீங்க? உங்களுக்கு நாளைக்கு அவ இல்லைன்னா கூட இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிடுவீங்க. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. எனக்கு என் பொண்ணு போயிட்டா யாருங்க இருக்கா எனக்கு? ஏன் தேவையில்லாம கண்டதை பேசிட்டு இருக்கீங்க? எங்க எது பேசினாலும் மாப்பிள்ளைக்கு தேவையில்லாம கோபம் வரும். அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க, நாங்கெல்லாம் வேண்டாதவங்க. வள்ளி, நீ பேசாம இரு. வாழ்க்கையில சின்னதா அடிபட்டா புரியாது, பெருசா நடக்கணும். அது நடந்து போச்சு. இது பத்தாதுன்னா நாங்க 2 பேரும் தற்கால பண்ணி சாகுறோம்.